வாழ்க்கை எதற்காக? நாம் ஏன் இந்த பூமியிலே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து வாழும் பொழுது வாழ்க்கை மிகவும் லகுவாகிவிடும். தேவையில்லாத காரியத்திலே நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய, மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு 40 நாள் பிரயாணத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். Praise the Lord. Welcome to chapter 27. 27வது அத்தியாயம். சோதனையை தோற்கடித்தல். Defeating temptation. ஆண்டவர் சத்தியத்தை, வசனத்தை பயன்படுத்துகிறார் நம்மை மறுரூபப்படுத்துவதற்கு. ஆண்டவர் சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை, வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை பயன்படுத்துகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு வருகிறதான சோதனைகளையும் பயன்படுத்துகிறார் நாம் அவரை போல மாறுவதற்கு. இந்த 3 காரியத்தை நாம் பார்த்தோம். இன்றைக்கு சற்று விரிவாக சோதனையை ஜெயிப்பது எப்படி? ஏன்னா சோதனையை ஜெயிக்கும் பொழுதுதான் நாம் இயேசுவை போல மாறுகிறோம். When we yield to temptation, we are committing sin. But when we overcome temptation, we become Christ-like. சோதனையை நாம் ஜெயிக்கும் பொழுது, தோற்கடிக்கும் பொழுது நாம் இயேசுவை போல இன்னும் கொஞ்சம் குணத்தில் மாறுகிறோம். சோதனைக்கு விட்டு கொடுக்கும் பொழுது பாவம் செய்கிறோம், பின்மாற்றம் அடைகிறோம். ஆகவே சோதனையை தோற்கடிக்கிறது எப்படி? சோதனை என்பது எல்லாருக்கும் வருகிறது போல உங்களுக்கும் வரும். குறிப்பாக அதிகமாக நீங்கள் சரியான பாதையிலே போகிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு கூடுதலாகத்தான் சோதனை வரும். ஏனென்றால் பிசாசு உங்களை சரியான பாதையிலிருந்து திசை திருப்புவதற்கு எத்தனம் பண்ணுவான். So let us look at the 4 biblical keys to defeating temptation. சோதனையை தோற்கடிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய 4 வேதாகம அல்லது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 4 வேதாகம திறவுகோல்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Run from anything that gives you the evil thoughts, but stay close to anything that makes you want to do right. தீமையான எண்ணங்களை தரும் எல்லாவற்றையும் விட்டு ஓடிவிடுங்கள். நன்மையானதை செய்ய விரும்ப வைக்கும் எதற்கும் அருகாமையில் இருங்கள். லிவிங் பைபிள் டிரான்ஸ்லேஷன்லேருந்து ஆங்கிலத்தில் வாசித்து அதையே உங்களுக்கு தமிழிலே சொன்னேன். திருப்பி வாசிக்கிறேன். Run from anything that gives you the evil thoughts, but stay close to anything that makes you want to do right. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் தானே பாஸ்டர் பைபிள்ல இருக்கு. இது என்னது நாம ஓடி போகணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்துல. தீமையான எண்ணங்களை தரும் எல்லாவற்றையும் விட்டு ஓடிவிடுங்கள். நன்மையானதை செய்ய விரும்ப வைக்கும் எதற்கும் அருகாமையில் இருங்கள். Listen to me carefully. There are times that you will have to resist the devil and he will flee from you, which we will look at even in this chapter. இந்த சாப்டர்ல கூட அதை பார்க்க போகிறோம். But there are times when you have to flee the environment of temptation. யோசேப்பு அவன் அந்த இடத்தை விட்டு ஓடினான். Joseph escaped when Mrs. Potiphar was scheming for his downfall.
அவனுடைய வீழ்ச்சிக்கு அல்லது இவளுடைய ஒரு சுய விருப்பத்திற்கு அவனை இழுக்கிற வேளையில அவன் அங்கே இருந்து ஓடி போனான். Sometimes it will be wisdom for you to leave that environment. There are times when God will tell you resist the devil right where you are. Sometimes he will just ask you to flee from temptation. சோதனைக்கு விட்டு விலகுங்கள். தீமையான எண்ணங்களை தரும் எல்லாவற்றையும் விட்டு ஓடிவிடுங்கள். நன்மையானதை செய்ய விரும்ப வைக்கும் எதற்கும் அருகாமையில் இருங்கள். ஆதாம் ஏவாள் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி பக்கத்துல, அல்லது அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை அந்த இடத்து பக்கத்துல தான் அவர்கள் இருந்தார்கள். ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். நல்ல கவனிங்க, தோட்டத்துல அவள் வேறு எத்தனையோ இடத்துல இருந்திருக்கலாம். பட் விலக்கப்பட்ட அந்த கனி உள்ள விருட்சம், அங்கே தான் அவள் போய் நின்றாள். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஒரு மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதற்கு பக்கத்தில் போய் நிற்பதுதான் ஆபத்து. யூ ஹேவ் டு அவாய்ட். 1 கொரிந்தியர் 10:13. Remember that the temptations that come into your life are no different from what others experience. And God is faithful. He will keep the temptation from becoming so strong that you can't stand up against it. When you are tempted, he will show you a way out so that you will not give in to it. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அந்த முக்கியமான வார்த்தை, தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். There is always a way of escape. தப்பிக்கொள்ளும்படியான ஒரு வழி உண்டு. உண்மையுள்ள தேவன் உண்டு. திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார். 4 காரியம் அந்த வசனத்துல 1 கொரிந்தியர் 10:13 எல்லாருக்கும் வருகிற சோதனை உங்களுக்கு வரும். நம்பர் 1. நம்பர் 2, உண்மையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நம்பர் 3, திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார். சோதிக்கும் பொழுது தப்பிக்கொள்ளும்படியான ஒரு வழியையும் உண்டாக்கி வைத்திருப்பார். அதை கண்டு கொண்டு வெளியிலே வர வேண்டும். சில வேளைகளில் சில சோதனைகள் என்னால் தாங்க முடியாத அளவிற்கு என்று நீங்கள் சொல்லலாம். பட் அது பிசாசினுடைய பொய். இதை கண்டிப்பா உன்னால மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி நோ நோ நோ. God will not allow any temptation that you cannot escape. The fact that you have the temptation that you have now, it simply means that there is a way of escape. Look for that. உங்களுக்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு வழி. திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார். அந்த வசனத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 10:13. தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். You must find the way of escape in every temptation. இந்த சப்ஜெக்ட் அதுதான், how to defeat temptation. பட் அவர் உங்களுக்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு வழியை உண்டாக்குவார். பட் அதை நீங்கள் அறிந்து நீங்கள் அந்த வழியிலே நடக்க, it's your responsibility. Although he provides a way of escape that you can choose to walk in. 4 biblical keys to defeating temptation. 4 காரியங்கள் சோதனையை தோற்கடிக்க 4 வேதாகம திறவுகோல்கள். Let us look at it one by one. ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். நம்பர் 1, உங்களது ஒருமித்த கவனத்தை மீண்டும் வேறு எதன் மீதாவது திருப்புங்கள்.
refocus your attention on something else. Get yourself distracted in a healthy way. இங்க பாருங்க, பைபிள்ல எங்கேயுமே சோதனைக்கு ஏத்து நில்லுங்கள்னு இல்லவே இல்லை. பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள் தான் இருக்கு. Nowhere in the Bible do you find the phrase resist temptation. It says flee temptation. It says resist the devil. பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள், சோதனைக்கு விலகி ஓடுங்கள். You're not called to resist temptation. You have to find the way of escape. தப்பிக்கொள்ளும்படியான போக்கு உண்டாக்குவார்ல, அதை நீங்க கண்டு கொள்ளணும். பிராக்டிக்கல் அட்வைஸ், நடைமுறை ஆலோசனை, உங்களுடைய கவனத்தை அந்த சோதனையிலிருந்து நீங்கள் வேறு பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள். Refocus your attention on something else. நீங்கள் அந்த தாட்டை ரெசிஸ்ட் பண்ண, அந்த சோதனையை ரெசிஸ்ட் பண்ண நீங்க ட்ரை பண்ணாதீங்க. நீங்க ரெசிஸ்ட் பண்ணணும்னு நினைக்க அந்த கவனம் தான் அதிகம் இருக்கும். You will keep thinking about that only. You need to take your mind off that. நீங்கள் உங்களுடைய மனதை அதிலிருந்து எடுக்க வேண்டும். Don't fight the thought. Just change the channel of your mind. உங்களுடைய மைண்ட் சிந்திக்கிற காரியம் அதுவாக இல்லாதபடிக்கு, அதை நான் மேற்கொள்ளணும் என்று அதையே நினைத்துக் கொண்டிராமல் அதிலிருந்து வெளியிலே வாருங்கள். சோதனை என்பது பாவம் அல்ல. அது உங்களுக்கு அந்த எண்ணம் வருகிறது, the first step. But don't worry about that. That is not harmful. அது வரும். Every time you try to block a thought out of your mind, you drive it deeper into your memory. நீங்கள் ஒரு எண்ணத்தை வெளியிலே எடுக்க வேண்டும் என்று எடுக்கிற முயற்சி இருக்கிறதே, அதுவே உங்களுடைய மனதிலே அதை ஆழமாக பதிய வைக்கிற காரியமாக மாறிவிடும். Temptation always begins with a thought. சோதனை எப்பொழுதும் உங்கள் மனதிலே தான் உதயமாகும். And the quickest way to neutralize it is to turn your attention to something else. The battle for sin is won or lost in your mind. உங்களுடைய சிந்தையிலே தான் நீங்கள் ஜெயம் எடுக்க போகிறீர்களா, தோல்வியை தழுவ போகிறீர்களா என்பது நிர்ணயமாகிறது. யோபு அதனாலதான் சொல்லுகிறார், யோபு 31:1 in Job 31:1, I made a covenant with my eyes not to look with lust upon a young woman. யோபு 31:1, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? அந்த நினைவில் இருக்கக்கூடாது. அந்த நினைவில் நான் இருக்கக்கூடாது. அதுதான் பாயிண்ட். அதற்கு நான் என்ன செய்யணும்? அந்த நினைவில் இல்லாமல் இருக்கிறதற்கு நான் வேற ஏதாவது செய்து கொள்ள போகிறேன். நான் அப்படி இருப்பேன் என்பதை, அதை நினைவிலே கொண்டிருக்க மாட்டேன் என்பதை உடன்படிக்கையாகவே பண்ணியிருக்கிறார் அவர். ஐ மேட் அ கவனன்ட் வித் மை ஐஸ். ஏன்னா என் கண்ணு தான் ஜன்னல் என்னுடைய மனதிற்கு. ஆகவே நான் என் கண்களை காத்துக்கொள்ளுவேன். என்னுடைய மனதிற்குள் போகிற காரியம் என்ன என்பதை அனுமதிக்கிற என்னுடைய கண்களை நான் மூடிக்கொள்ளுவேன். நான் என்னுடைய கண்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். சங்கீதம் 139, Psalm 119 verse 37. சங்கீதம் 119
37 மாயையை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். Keep me from paying attention to what is worthless. மாயையை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். கண்களை விலக்கி அந்த காரியத்திலிருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிக் கொள்ளுங்க. தாவீதின் ஜெபத்தை பாருங்கள், யோபு சொன்னதை கவனித்தீர்கள். பாருங்க, நீங்க டிவியில ஒரு ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு ஃபுட் அட்வர்டைஸ்மெண்ட் வருது, திடீர்னு பசிக்கும். உங்களுடைய மனது அதற்குள்ள போனதுனால. யாராவது ஒருத்தர் இருமுனாங்கன்னா மற்றவங்களுக்கும் இருமல் வரும், பார்த்துருக்கீங்களா? சர்ச்சில் ஒரு ஆள் இருமிட்டா ஒரு 20 பேர் இருமுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்கா நமக்கு இருக்கும். நான் இதை வாசித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு இருமல் வந்துருச்சு. ஜஸ்ட் த தாட் ஆஃப் தட். பார்த்துருக்கீங்களா? கொட்டாய் ஒருத்தன் விட்டான்னா எல்லாரும் அந்த இடத்துல கொட்டாய் விடுவாங்க. இன்னும் ரொம்ப ப்ராக்டிக்கலா எல்லாரும் நீங்க செய்கிற காரியம் நான் செய்கிற காரியம் தான். ஒருத்தர் யூரின் போயிட்டா மற்றவனுக்கும் யூரின் வரும். That is the power of suggestion. We naturally move toward whatever we focus our attention on. எதில் நம்முடைய கவனம் இருக்கிறதோ அதிலே தான் நம்முடைய செயல்களும் இழுக்கப்படும். நீங்க எதை பத்தி அதிகமா திங்க் பண்றீங்களோ அது உங்களை வலுவாய் பிடித்துக் கொள்ளும். நான் சாப்பிடக்கூடாதுன்னு அதை யோசிக்க 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 அதிகமா சாப்பிடக்கூடிய ஒரு ஆசை வரும். It is a self-defeating strategy. It keeps you focused on what you don't want. Actually, if you don't want it, don't focus even on that. அதாவது ignoring temptation is a safer thing than to fight temptation. சோதனையின் சூழ்நிலையே நீங்கள் தவிர்க்கிறது தான் சேஃப். உங்க மைண்டை மட்டும் அந்த டெம்டேஷன்ல இருந்து எடுத்துருங்க. The temptation loses its power. Take your mind off the temptation. It loses its power. இதை ரிக் வாரன் சொல்லுகிறார், the principle of replacement. அந்த சோதனையின் காரியத்திலே நீங்கள் மைண்ட் போகுது இல்லையா, அந்த மைண்ட்ல வேற எதையாகிலும் ஒன்றை நீங்கள் வைத்து விடுங்கள். ஓவர்கம் ஈவில் வித் குட் என்று ரோமர் 12:21 வாசிக்கிறோம். தீமையை நன்மையினால் வெல்லு என்று ரோமர் 12:21 வாசிக்கிறோம். Defeat bad thoughts by thinking something better, and it is better if it is the word of God. Fix your eyes on Jesus. உங்கள் மனதை, உங்களுடைய கண்களை ஆண்டவர் மேலே வையுங்கள். எபிரேயர் 3:1, எபிரேயர் 12:1, Hebrews 3:1, Hebrews 12:1. Fix your eyes on Jesus. 2 தீமோத்தேயு 2:8. Think about Jesus. உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். பிலிப்பியர் 4:8. Philippians 4:8. Think about these things. Think about these things. கவலைப்படுறதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மைண்ட நல்ல காரியத்துல நீங்கள் சிந்தனையை வைத்துக் கொள்ளுங்கள். 4:8. சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். திங்க் அபவுட் குட் திங்ஸ். எளிதாக நீங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு வழி. If you're serious about defeating temptation, you must manage your mind and monitor your media intake. நீங்கள் வெளியில இருக்கிற நிறைய காரியங்கள் இருக்கிறதே, எதை உள்ளே அனுமதிக்க போகிறீர்கள்? உங்களுடைய மனதை நீங்கள்
மேற்பார்வையிட வேண்டும். The wisest man ever lived, Solomon. உலகத்திலேயே ஞானமாக இருந்த ஒரு மனிதர் என்ன சொல்லுகிறார்? நீதிமொழிகள் 4:23. What does he say in Proverbs 4:23? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். For out of it comes the fountain of life. Guard your heart with great care. Don't allow trash into your mind indiscriminately. அதாவது ஒரு சென்சாரே இல்லாம எல்லாவற்றையும் உங்க மனதுக்குள்ள அனுமதிக்காதீங்க. Be selective as to what you are going to allow getting into your mind. உங்கள் மனதிற்குள்ளே போக விரும்புகிற, இங்க பாருங்க, கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். எது உள்ள போகுதோ அதுதான் வெளியில வரும். 2 கொரிந்தியர் 10:5. 2 Corinthians 10:5. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அந்த தாட்ஸ் இருக்கு தெரியுமா, அதை என்ன செய்யணுமா? கிறிஸ்துவுக்குள் அதை சிறைப்படுத்தணுமா? We should capture every thought and make it to obey Christ. கவனிங்க, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். Bring every thought captive and bring it to subjection to obey Christ. இது ஒரு வாழ்நாள் முழுவதும் எடுக்கக்கூடிய ஒரு காரியம். This takes a lifetime of practice, but with the help of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நம்முடைய மைண்ட் நம்ம ரீப்ரோகிராம் பண்ணிக்கொள்ள முடியும். செட் யுவர் மைண்ட் ஆன் திங்ஸ் அபவ். மேலானவைகளை நாடுங்கள் என்று நீங்கள் பவுலின் நிருபங்களில் வாசிக்கலாம். செட் யுவர் மைண்ட் ஆன் திங்ஸ் அபவ். மேலானவைகளை நாடு. இல்ல, I remember one song like that. மேலானவைகளை நாடு. செட் யுவர் மைண்ட் ஆன் திங்ஸ் அபவ் என்று பவுல் சொல்லுவார். ரீஃபோக்கஸ் யோர் தாட். உங்களுடைய மனதை அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில எடுத்து விடுங்கள். ஆமேன். 2வது பிப்ளிக்கல் ஸ்டெப், ரிவீல் யுவர் ஸ்ட்ரகிள். ஃபர்ஸ்ட் நீங்க ரீஃபோக்கஸ் யுவர் அட்டென்ஷன். 2வது ரிவீல் யுவர் ஸ்ட்ரகிள். உங்களுடைய மனப்போராட்டத்தை தேவனுக்கு பயந்த ஒரு நண்பனிடம் அல்லது ஒரு நல்ல ஒரு சிறு குழு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு சிறு குழுவினிடத்துல பகிர்ந்து கொள்ளுங்கள். அல்லது ஒரு நல்ல சிநேகிக்கிற, உங்களை நேசிக்கிற ஒரு தெய்வீக நண்பனிடத்திலே அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். டோன்ட் கீப் இட் இன் தி டார்க். சீக்ரெட்டா அதை வைத்திருக்காதீங்க. முழு உலகத்திற்கு அதை பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. We are not saying that you should broadcast it to the whole world that you have a struggle in certain area of your life, but you need at least one person you can honestly share your struggles with. உங்களுடைய போராட்டங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சிநேகிதனாவது உங்களுக்கு தேவை. பிரசங்கி புஸ்தகத்துல, in the book of Ecclesiastes, we read that 2 is better than 1. If one falls, the other will lift him up. 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம்,
அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. ரிக் வாரன் சொல்லுகிறார் இந்த சாப்டர்ல, let me be very clear, let me be very clear. மிக தெளிவாக நான் ஒன்றை சொல்லட்டும். If you are losing the battle against a persistent bad habit, an addiction or a temptation, ஒரு சோதனையோ அல்லது விட முடியாத ஒரு கெட்ட பழக்கமோ அல்லது ஏதாயிலும் ஒரு காரியத்திற்கு நீங்கள் ஒரு அடிமைத்தனத்திலே இருந்தால், நீங்கள் திரும்பி 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 நல்ல எண்ணம் இருக்குது வெளியில வரணும்னு, ஆனா தோல்வி அடைகிறீங்க, பிறகு குற்ற உணர்வு வருகிறது. நல்ல எண்ணம் இருக்கிறது வெளியில வரணும்னு, ஆனால் நீங்கள் தோல்வி அடைகிறீர்கள், மறுபடியும் குற்ற உணர்வு. இந்த சைக்கிள்ல நீங்கள் போய்கொண்டே இருந்தால், குட் இன்டென்ஷன் தென் ஃபெயிலியர் தென் கில்ட், குட் இன்டென்ஷன் ஃபெயிலியர் அண்ட் கில்ட். இந்த சைக்கிள்ல நீங்க இருந்தீங்கன்னா நீங்கள் தனியே இருந்து வெளியிலே வரப்போவது இல்லை. ஏனென்றால் வெளியிலே வர சாத்தியம் இருந்தால் வந்திருப்பீர்கள். வர முடியாததன் காரணமே நீங்கள் இன்னொருவருடைய உதவியை நாட வேண்டும். You need the help of other people. Some temptations are only overcome with the help of a partner who prays for you, encourages you and holds you accountable. God's plan for your growth and freedom includes other Christians. உங்களுக்கு ஜெயமுள்ள வாழ்க்கை, உங்களுக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை, உங்களுடைய முதிர்ச்சிக்கு தேவன் வைத்திருக்கிற வழிமுறை மற்ற கிறிஸ்தவர்களும் இணைந்துதான். ஆமென். ஆத்தென்டிக், உண்மையுள்ள, மாய்மாலம் இல்லாத ஆனஸ்ட் ஃபெல்லோஷிப், அதுதான் தனிமைக்கும் தனிமையிலே போராடுகிற போராட்டத்திற்கு மாமருந்து. Authentic, honest fellowship is the antidote to your lonely struggle. உங்களுடைய தனிமையான போராட்டத்திற்கு பரிகாரம் ஒரு உண்மையுள்ள, நேர்மையுள்ள, மாய்மாலம் பண்ணாத ஒரு ஐக்கியம்தான். That is the only way you are going to break free from that problem. யாக்கோபு 5:16 கவனிச்சிங்கன்னா, ஜேம்ஸ் 5:16 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று வாசித்தோமே. ஆமா, ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுகிற காரியத்தை அது சொல்லுகிறது. இந்த இடத்துல யாக்கோபு 5:16 உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சுகமாக வேண்டுமா உங்களுடைய போராட்டத்திலிருந்து? Do you really want to be healed emotionally? Do you really want to be healed of all these battles? Healed of that persistent temptation? God's solution is very plain. நீங்கள் அந்த போராட்ட சூழ்நிலையில, சோதனையிலிருந்து வெளியில வரணுமா? அந்த விட முடியாத அடிக்ஷன்ல இருந்து வெளியில வரணுமா? ஆண்டவருடைய பரிகாரம் மிகவும் தெளிவாக இருக்கிறது. God's solution is plain. Don't repress it, confess it. Don't conceal it, reveal it. ஆண்டவருடைய பரிகாரம் மிகவும் தெளிவாக இருக்கிறது. அதை அமுக்கி போட வேண்டாம், அதை அறிக்கையிடுங்கள். மறைக்க வேண்டாம், மனம் திறந்து வெளிப்படுத்துங்கள். உங்கள் மனக்காயத்தை மறைத்து வைப்பது காயத்தை இன்னும் அதிகரிக்கும். Hiding your hurt only intensifies it. இங்க பாருங்க, இருள்ல இருக்கிற வரைக்கும் பிசாசனுடைய காரியம் நன்றாக செழிக்கும். Problems grow in the dark.
and it becomes bigger and bigger. இருளிலே பிரச்சனை பெரிதாகிக் கொண்டே போகும். ஆனால் வெளிச்சத்திற்கு அது கொண்டு வரும் பொழுது, சத்தியம் என்னும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் பொழுது, ஐக்கியம் என்ற வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் பொழுது, அது அப்படியே சுருங்க ஆரம்பிக்கிறது. You are only as sick as your secrets. உங்களது ரகசியங்களை பொறுத்துதான் உங்களது அவல நிலை. சோ முகமுடியை எடுத்து போடுங்க. பூரணர் என்ற நடிப்பை உங்களை விட்டு அகற்றுங்க. தேவன் கொடுக்கிற சுதந்திரத்துக்குள்ள நடந்து விடுதலை பெறுங்கள். ஆமென். ரிக் வாரன் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய திருச்சபையில செலிப்ரேட் ரிகவரி என்ற ஒரு 8 ஸ்டெப் ரிகவரி புரோகிராம் வைத்திருக்கிறாராம். நீங்கள் விடுதலையை கொண்டாடுங்கள் என்ற ஒரு புரோகிராம் அவருடைய சபையில ஒரு 8 ஸ்டெப் ரிகவரி புரோகிராம் வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். சேடல் பேக் சர்ச்சில் அவர் சொல்றாரு, 10 வருஷத்துல 5000 பேருக்கு நாங்கள் பலவிதமான அடிக்ஷன்ல இருந்து அந்த புரோகிராம் மூலமாக கொண்டு வந்திருக்கிறோம். அந்த புரோகிராமை நாங்கள் பல சபைகளோடு பகிர்ந்து அளித்திருக்கிறோம். இப்பொழுது பல சபைகளிலே செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. I would like to look into that for sure. நான் அந்த புரோகிராம் என்ன என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன். நம்முடைய சபைகளுக்கு அது தேவை என்று நினைக்கிறேன். பிரியமானவர்களே, பாஸ்டர்ஸா லீடர்ஸா நீங்க இருந்தீங்கன்னா, இந்த குரூப்ல நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நபர் ஒரு ஊழியராக இருந்தால், ஒரு பாஸ்டராக இருந்தால், இந்த ரிக் வாரன் அவர்கள் பர்பஸ் ட்ரிவன் லைஃப் என்ற இந்த புஸ்தகத்தை எழுதுவதற்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பர்பஸ் ட்ரிவன் சர்ச் என்ற ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். நோக்கத்தினால் வழி நடத்தப்படும் திருச்சபை என்ற ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையினால 19 வருஷத்துக்கு முன்பதாக இந்த புஸ்தகத்தை மொழிபெயர்க்கும் பொழுது அந்த புத்தகத்தையும் நான் மொழிபெயர்த்தேன். I also translated that book. இந்த 40 நாள் பாடம் முடிந்த பிறகு ஒரு few months கழிச்சு, ஒரு 2 மாதம் கழித்து, பர்பஸ் ட்ரிவன் சர்ச் என்ற அந்த புக்கில் இருந்து ஊழியர்களுக்கு சபை நோக்கத்தினால் வழிநடத்தப்பட வேண்டும், எப்படி ஒரு தனி மனிதனுக்கு நோக்கம் இருக்கிறதோ அதை பார்த்து கொண்டு இருக்கிறோமோ, அதே போல பர்பஸ் ட்ரிவன் சர்ச் நோக்கத்தினால் வழிநடத்தப்படும் திருச்சபை என்ற தலைப்பிலே நான் ஊழியர்களோடு கூட ஃபார் லீடர்ஸ், சர்ச் லீடர்ஸ், சபை தலைவர்களுக்கு அந்த ஒரு சப்ஜெக்டை நான் எடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டு இருக்கிறேன். தட் குட் பி a game changer for many churches. இந்த புக்கை எப்படி ஒரு கேம் சேஞ்சரா விசுவாசிகளுக்கு இருக்கிறதோ, அதே போல பர்பஸ் ட்ரிவன் சர்ச் என்ற அந்த புஸ்தகம் ஒருவேளை திருச்சபை தலைவர்களுக்கு ஒரு கேம் சேஞ்சராக இருக்க வாய்ப்பு உண்டு. And the great commission and the great commandment, அதை ரெண்டையும் மையமாக வைத்து இந்த 5 நோக்கங்கள் இருக்கிறதே, இந்த 5 நோக்கங்களை மட்டும் மையமாக வைத்து சபை நடந்தால், சபை விசுவாசிகளுக்கு எல்லாமே செய்தால் எப்படி இருக்கும் என்பதை அழகாக விவரிக்கிற ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை நான் உங்களுக்கு பேசும் பொழுது, when I do that, be on the lookout in our YouTube channel or stay in touch with my mentoring group. I have a mentoring group for leaders. ஊழியர்களுக்கென்று ஒரு mentoring group ஒன்றை நான் வைத்திருக்கிறேன். அதிலே நான் இந்த காரியத்தை அறிவிப்பேன். அந்த புக்கை டீச் பண்ணும் பொழுது இந்த செலிப்ரேட் ரிகவரி ப்ரோக்ராம், எப்படி சபையிலே அடிக்ஷன்ல இருக்கிறவர்களுக்கு, பிரச்சனையிலிருந்து வெளியில வர முடியாமல் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்வது என்ற இந்த டூலையும் அறிமுகப்படுத்தலாம் என்று இருக்கிறேன். பட் இப்ப சப்ஜெக்டுக்கு வருவோம். யூ நீட் டு ஓப்பன் இட் அப் வித் சம்ஒன். எல்லாம் நல்லா இருக்கிறது போல இந்த கடிதத்தில் எழுதுவோம் தெரியுமா?
நலம் நலமறிய ஆவல். நலம்னு முதல்ல எழுதிட்டு உள்ள பார்த்தீங்கன்னா 2வது பேராகிராஃப்ல லேசா பிரச்சனையை பத்தி சொல்லுவாங்க. How are you brother? I'm fine by the grace of God. பாருங்க, சர்ச்சில் இந்த மாதிரி மேலோட்டமா பேசியே பழகியாச்சு. How are you சொன்னா I'm not feeling good today அப்படின்னு சொல்ற ஆட்கள் வேண்டும். உண்மையா இருக்கணும். மாய்மாலம், ரிலிஜியஸ் ஜார்கன்ஸ், கிளீஷேஸ், சொற்றொடர்கள், வழக்கமாக பேசுகிற சொற்றொடர்கள், அர்த்தமில்லாத சொற்றொடர்கள், மேலோட்டமான சில வார்த்தைகளை சொல்லி நல்லா இருக்கீங்களா பிரதர்னு அவன் கேட்கிறவனும் ஒழுங்கா கேட்க மாட்டான். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு அவன் வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பான். நீங்களும் பதில் ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்கிறேன்னு சொல்லிடுவீங்க. பட் ஆக்சுவலா அவன் கேட்டவனும் உண்மையா கேட்கல, நீங்க பதில் சொல்லவனும் உண்மையா சொல்லல. திஸ் இஸ் த ப்ராப்ளம் டுடே. தேர் இஸ் நோ authenticity. மாய்மாலம் அதிகமாக பெருகிவிட்டது, சூப்பர்ஃபிஷியாலிட்டி பெருகிவிட்டது. ஆமென். உங்களுடைய பாவம் அல்லது உங்களுடைய போராட்டம் அல்லது உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய அடிக்ஷன், உங்களுடைய அந்த சோதனையோடு உள்ளதான அந்த சிக்கல்கள் இருக்கிறதே, அது வேற யாருக்கும் இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று பிசாசு சொல்லுவான். இல்லை, பொய்யே. பைபிள்ல வசனம் சொல்லுது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. நாம் எப்படி சோதிக்கப்படுகிறோமோ எல்லா விதத்திலும் இயேசு சோதிக்கப்பட்டார். எபிரேயர் 4:15. Millions of people are facing the same problem that you think you are facing alone, my friend. We are all in the same boat, the Bible says. 1 கொரிந்தியர் 10:13 எல்லாருக்கும் வருகிற சோதனை தான் உனக்கும் வந்தது என்று சொல்லுகிறார். ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்தோம் என்று சொல்லுகிறது. The enemy will say you are the only one battling. Keep it secret. The more you keep it secret, he has a stronghold over you. நீங்கள் அதை ரகசியமாக வைத்திருக்க அது உங்களுக்கு பேராபத்து. ஏன் வெளியில சொல்ல மாட்டோம் தெரியுமா? பிராக்டிக்கல் ரீசன், பெருமை, பிரைட். வெளியில என்னுடைய பிரச்சனையை சொன்னா என்ன நினைப்பாங்க? இப்ப மட்டும் என்ன நினைக்கிறாங்களா? உன்னை பத்தி நல்லா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆளப்பாரு. See, sometimes we have this false notion that if I expose myself, what will people think of me? What does God think of you, brother? What does God think of you, my sister? We hide our faults because of our pride. பணக்கஷ்டம், திருமண வாழ்வு முறிவு, பிள்ளைகள் பிரச்சனை, சிந்தனை போராட்டம், பாலுறவு சம்பந்தமான காரியத்தில் இருக்கிறதான பிரச்சனைகள், ரகசிய பழக்க வழக்கங்கள், இப்படி பல போராட்டங்களிலே இருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ அதை இல்லை என்று வெளியிலே அப்படியே மறைத்து கொண்டு உலாவி வருகிறாயே, அது உன்னுடைய பெருமையாக இருக்கும் பொழுது தேவன் எழுத்து இருக்கிறார். தேவ கிருபை இல்லை. நானே சமாளிச்சிடறேன். நீங்களே சமாளிக்க தான் முடியலையே. வில் பவர், பர்சனல் ரெசல்யூஷன், அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டீங்களே, முடியலையே. பாருங்க, some problems are ingrained in you and it has become too habitual for you and it has become too big for you to solve it on your own. நீங்களே தீர்த்து கொள்ளக்கூடிய அளவு அந்த பிரச்சனை இல்லை. அது ரொம்ப பழக்கத்துல அதிகமா அது பழக்கத்துக்குள்ள வந்துருச்சு. உள்ளுக்குள்ள அது நன்றாக வேர் விட்டு விட்டது. அதை பிடுங்குவதற்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் குரூப் தேவை, உங்களுக்கு ஒரு ஸ்மால் குரூப் தேவை. You need an accountability partner who can support you, who will encourage you, who will pray for you, who will love you unconditionally and hold you accountable. உங்களை நிபந்தனையின்றி நேசிக்கிற, உங்களை கணக்கு ஒப்புவிக்கும் நிலைமையிலே வைக்கிற, உங்களுக்கு ஊக்கம் அளிக்கிற, ஜெபிக்கிற, ஆதரவு தருகிற ஒரு ஆவிக்குரிய நண்பன், சிநேகிதி, ஒரு ஆவிக்குரிய தகப்பன் அல்லது ஒரு சப்போர்ட் குரூப் இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் திறந்து பேசலாம், உதவிக்கு கேட்கலாம்,
உங்களுக்கு அவர்கள் உதவி செய்கிற அதே நிலையில நீங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம். யாராவது ஒருத்தர் ரிக்வாரன் சொல்லுகிறார், யாராவது ஒருத்தர் வந்து அவர்கிட்ட, நான் வேறு யாருக்கிட்டையும் சொல்லலை பிரதர், இதை உங்ககிட்ட தான் முதல்ல சொல்றேன்னு அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் யாராவது சொல்லி வரும் பொழுது அவர் சொல்றாரு, ஆவியிலே ஒரு பெரிய பரவசம் அவருக்குள்ளே வருமாம். ஏனென்றால் அந்த நபர் சீக்கிரத்தில் விடுதலைக்குள்ள நடக்க போகிறார். He is opening it up to someone and it so happens that it is him this time. But மனதை திறந்து அவர் வெளியிலே கொண்டு வருகிறதற்கு ஆயத்தமாகி விட்டபடினாலே அவர் விடுதலைக்குள்ளே நடக்க போகிறதை, சீக்கிரத்தில் அந்த விடுதலைக்குள்ளே வரப்போகிறதை நான் ஆவியிலே உணர்ந்து அந்த ஒரு பிரஷர் வால்வை அப்படியே திறந்து விட்டது போல, ஒரு ரிலீஸ் ஆகிறது போல நான் கற்பனை செய்து பரவசப்படுவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு டஃப் கொஸ்டின், ஒரு கடினமான ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில எதை நீங்கள் பிரச்சனை இல்லை என்று நடித்துக்கொண்டு இருக்கிறீர்கள் வெளியிலே? வாட் ஆர் யூ பிரிட்டெண்டிங்? உங்க வாழ்க்கையில எந்த காரியத்தை மூடி மறைத்து வெளியில ஒண்ணுமில்லாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எதை குறித்து வெளியில ஓப்பனா பேசுவதற்கு பயப்படுறீங்க? Friend, open it up. God resists the proud and gives grace to the humble. Amen. யாக்கோபு 4 5, 6 or 6 and 7. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. யாக்கோபு 4, 6, 7. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு ஏத்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறதே. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Receive the grace by humbling yourself. இதுவரைக்கும் 2 காரியங்களை பார்த்திருக்கிறோம். Refocus your attention on something else. உங்களுடைய கவனத்தை சோதனையிலிருந்து திருப்பி வேறு ஒரு காரியத்திற்கு நீங்கள் வையுங்கள். 2வது, உங்களுடைய போராட்டத்தை, reveal your struggle to a godly friend or a small group. உங்களுடைய மனதிலே இருக்கிறதான போராட்டத்தை வெளிக்கொண்டு வாருங்கள். Refocus your attention. Reveal your struggle. The third biblical key for your deliverance. Number 3, resist the devil. இப்ப பிசாசுக்கு ஏத்துறல்லுங்க. யாக்கோபு 4, 6 சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் இல்லையா? அப்புறம் 7ஆம் வசனம், அப்ப கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை தாழ்த்துங்க, அதுக்கப்புறம் பிசாசை ஏத்துறல்லுங்க. கிருபை இல்லாம பிசாசை ஏத்து நிக்காதீங்க. உங்களை தாழ்த்தாம பிசாச தேவனுக்கு சப்மிட் டு காட், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். 7ஆம் வசனம், பிசாசுக்கு ஏத்து நில்லுங்க. Without you submitting to God, don't try to resist the devil. Submit to God with humility. Amen. ஆவிக்குரிய போராட்டம் நம்முடைய வாழ்க்கை. Christian life is a spiritual battle. And Bible does talk about we being like a soldier. நாம் ஒரு சேனை வீரர்களாக இருக்கிறதை வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இருக்கிறதை வேதம் சொல்லுகிறது. We should not be passive about our Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு அசதியான நிலையிலே இருக்க முடியாது. இது ஒரு யுத்த களம். எப்படி நான் பிசாசை ஏத்து நிற்பது? ரெசிஸ்ட் தி டெவில்னு சொல்லியிருக்குதே. பிசாசை ஏத்து நிற்கிறதுனா எப்படி? இயேசு எப்படி பிசாசை ஏத்தார்? வேத வசனத்தினால் எதிர்த்தார். கரெக்டா? மத்தேயு 4, லூக்கா 4 எல்லாம் படிச்சு பாருங்க. மேத்யூ 4, லூக் 4 எல்லாம் படிச்சு பாருங்க. வேர் யூ ரீட் த டெம்ப்டேஷன் ஆஃப் ஜீசஸ். How did he, அதாவது ஆதாம் ஏவாள் என்ன பண்ணியிருக்கலாம்னா, ஆண்டவர் சொன்னார் தெரியுமா, என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை வைத்து அவர்கள் ஜெயித்திருக்கலாம். ஆனா அந்த வார்த்தையை சந்தேகத்தை கிளப்பிட்டான். தேவன் சொன்னது உண்டோ?
எது ஆயுதமாக இருக்கிறதோ அதையே வீக் பண்றான். இயேசு வசனத்தை பயன்படுத்தி அவனை ஜெயிக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கலாம். சர்வாயுத வர்க்கம் பாருங்க, 11ஆம் வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி, for you to resist the devil. பிசாசின் தந்திரங்களோடு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த காரியத்தை குறித்து அவர், அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே பவுல் பேசுகிறார். அங்கே சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிற பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம் ஆகிய காரியங்கள் எல்லாம் சொல்லுகிறார். பட் let us look at just verse 17. 17ஆம் வசனத்தை மட்டும் பார்ப்போம். ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன், ப்ரொடெக்ஷன் ஃபார் யுவர் மைண்ட். சரியா? ரட்சிப்பு என்னும் தலை சீரா. ஃபர்ஸ்ட் நம்ம சரியா ரட்சிக்கப்பட்டிருக்கணும், தேவனோடு உள்ள ஒரு உறவுல இருக்கணும். You won't be able to say no to the devil without saying yes to Jesus. I repeat, you will not be able to say no to the devil unless you have said yes to Jesus. So ரட்சிக்கப்பட்டு இருக்கணும். ஒரு விசுவாசி, ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, உங்களுக்குள்ள பிசாசு எதையும் புகுத்த முடியாது உங்களுடைய அனுமதி இல்லாம. Satan cannot force anything on you. He can only suggest. It is you who entertain it as a thought. So ரட்சிப்பு என்னும் தலைசீராவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனம், ரட்சிப்பு என்னும் தலைசீரா. அப்புறம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், word of God, the sword of the spirit. வசனத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஆமென். There is power in God's word. And Satan fears it. பிசாசு அதற்கு அஞ்சுவான், பிசாசு அதற்கு பயப்படுவான். வசனத்தை பயன்படுத்துங்க. Don't argue with the devil. You cannot argue and win the devil. He has thousands of years of experience. அவனுக்கு ஆயிரக்கணக்கான வருட அனுபவங்கள் உண்டு. அவனோட ஆர்கியூ பண்ணாதீங்க. He is better at arguing. You should use the scripture as a weapon because he fears the word of God. நீங்கள் வசனத்தை ஆயுதமாக பயன்படுத்தணும். அவன் வசனத்திற்கு நடுங்குகிறவனாய் இருக்கிறான். அதனாலதான் மனப்பாட வசனம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்வது நல்லது. Memorize one verse a week. Rick Warren gives a challenge in this chapter. ஒரு வாரத்திற்கு ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணுங்க for the rest of your life என்று சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையின் மீதியான ஆண்டுகளிலே, நாட்களிலே நீங்க வாரத்திற்கு ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு வாரத்திற்கு ஒரு வசனம் என்றால் ஒரு வருஷத்திற்கு 52 வசனம், 10 வருஷத்துல 500 வசனம். இங்க பாருங்க, if you know 1000 words in a language, you are considered fluent. Do you know that? ஒரு மொழியில 1000 வார்த்தைகள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அந்த மொழியிலே நீங்கள் சரளமாய் பேச முடியும் என்பது லாங்குவேஜஸ் படிக்கிறவர்களுடைய ஒரு முடிவு. Vocabulary is very important for any language. சொற்வளம், வார்த்தை வளம். If you have vocabulary to your arsenal, you will be able to express anything in that language. அந்த மொழியில நீங்கள் எதையும் நீங்கள் தெளிவாக, துல்லியமாக, சுவாரஸ்யமாக கேட்க வேண்டியவர்கள் கேட்க வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய அளவிற்கு அதை இஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ண முடியும். vocabulary.
1000 வார்த்தைகள் தெரிந்தால் நீங்கள் அந்த லாங்குவேஜ்ல சரளம். பைபிள் காலேஜில் நாங்கள் படிக்கும்போது கிரீக் சொல்லி கொடுத்தாங்க. பைபிள் காலேஜில் சொல்லி கொடுக்குற கிரீக் ஏன்ஷியன்ட் கிரீக். இட்ஸ் கால்ட் கொய்னே கிரீக் ஆர் மார்க்கெட் கிரீக். பேதுரு, சீஷர்கள் மார்க்கெட்டில் பேசின, இப்போ மெட்ராஸ் பாஷை கொச்ச தமிழ் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தேவர் நாட் ஸ்பீக்கிங் கிளாசிக்கல் கிரீக். கொய்னே கிரீக் என்று சொல்லப்படுகிற மார்க்கெட் கிரீக் தான் புதிய ஏற்பாடு நமக்கு அந்த காரியத்தில் தான் இருக்குது. பவுல் படித்தவராக இருக்கிறபடினால அவர் ஒருவேளை எழுதின எழுத்துக்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஹை லெவல்ல இருக்கலாம். ஆனால் பொதுவாக புதிய ஏற்பாடு கொய்னே கிரீக். ஆகவே நாங்கள் கிரீக் படிக்கும் பொழுது எங்களுக்கு 300 வார்த்தைகளை மெமரைஸ் பண்ண சொல்லுவாங்க. கிரீக் வேர்ட்ஸ், அதனுடைய மீனிங். தியோஸ் என்றால் காட், அர்டாஸ் என்றால் பிரெட். இப்படி புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட 50 முறைக்கு மேல பயன்படுத்தப்பட்ட ஒரு 300 சொற்கள். 300 words used in the New Testament in Greek, used more than 50 times. அப்படி ஒரு 300 வார்த்தைகளை தான் மெமரைஸ் பண்ண சொல்லுவாங்க. வீக்லி ஒரு 10 வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. 30 வாரம் 1 இயர்ல நாங்கள் அந்த காரியத்தை மனப்பாடம் பண்ணணும். பாருங்க, ஒரு 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 மொழிய 1000 வார்த்தை தெரிந்தால் சரளம்னு சொல்றோம். இப்ப வசனம் ஒரு வார்த்தை இல்ல, ஒரு வசனம். 1000 வசனங்கள் உங்க மைண்ட்ல இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? வாவ்! 500 வசனம் 10 வருஷத்துல. வாரத்திற்கு ஒரு வசனம் மனப்பாடம் பண்றது லேசான காரியம். டிசிப்ளினா செய்வோமா? அதுதான் பெரிய கேள்வி. Imagine 500 plus verses. How you will be? How strong you will be? வசன மனப்பாடம் பண்ணுங்க. வசனம் ஒரு பெரிய ஆயுதம். இயேசு பிசாசை ஜெயித்தது வசனத்தினால. நம்பர் 4, 4வது biblical key to overcome or defeat temptation. முதலாவது என்னது? refocus your mind. உங்கள் மனதை வேறு காரியத்திற்கு திசை திருப்பிக் கொள்ளுங்கள். நம்பர் 2, reveal your struggle to a godly friend or a support group. ஒரு தெய்வீக நண்பனிடத்துல அல்லது ஒரு ஆவிக்குரிய ஒரு குழு, உதவி செய்கிற ஆதரவு குழு உங்களுக்கு ஒன்று இருக்கட்டும். அதிலே உங்களுடைய காரியங்களை மனம் திறந்து பேசுங்கள். மறைக்காதிருங்கள். அறிக்கையிடுங்கள். அதை அமுக்காதிருங்கள். Refocus your attention on something else. Reveal your struggles to someone. Resist the devil. 3வது. இப்ப 4வது, the final one. Realize your vulnerability. நீங்கள் மறுபடியும் தாக்கப்படக்கூடியவர்கள் என்பதனை மறந்துவிட வேண்டாம். பிசாசனுடைய நீங்க சாகிற வரைக்கும் உங்களுக்கு டெம்ப்டேஷன் இருக்கும். You will never be temptation free, my friend. You will never be temptation free. நீங்கள் சோதனையை நான் கடந்து வந்து விட்டேன், இனி எனக்கு சோதனையே இல்லை என்ற நிலைக்கு நீங்கள் வரவே முடியாது. நீங்கள் சாகிற வரை உங்களுக்கு சோதனை இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சோதனைகள் இருக்கும். So therefore don't get too proud and say I am free now and I am free from all temptation. No one is and no one will be. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு தன்னை குறித்து யாரும் மிஞ்சி எண்ணக்கூடாதுன்னு ரோமர் 12:3 சொல்லுகிறது. Be humble. Be on the guard. Be vigilant. விழித்திருங்கள், கவனமாயிருங்கள், தாழ்மையாயிருங்கள். ஜெயமெடுத்த நீங்கள்
மறுபடியும் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ரியலைஸ் யுவர் வல்னரபிலிட்டி. நீங்கள் மறுபடியும் தாக்கப்படக்கூடியவர்கள் என்பதனை மறந்துவிட வேண்டாம். எரேமியா 17:9 சொல்லுகிறது, நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. ஸ்டாப் ஃபூலிங் யுவர் செல்ஃப். தட் இஸ் வாட் இட் மீன்ஸ் இன் எசன்ஸ். நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது. Don't let your guards down. Don't think you are beyond temptation. ஆண்டவர் உண்டு பண்ணின தோட்டத்துல தாங்க சோதனை வந்துச்சு. முதல்ல பிசாசுக்கு சோதனை தேவதூதரா இருந்தது தானே பிசாசா ஆனா, பரலோகத்துல தானே உண்டாச்சு. That's the mystery of iniquity. அக்கிரமத்தின் ரகசியம் அதுதான். இயேசு கூட இருந்த 12 சீஷர்கள்ல ஒருத்தன் ஆண்டவர் உண்டு பண்ண ஏதேன் தோட்டத்துல பாவம். தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடத்துல இருக்கிற தேவதூதனுடைய பாவம். Don't carelessly place yourselves in tempting situations. தொடர்ந்து வெற்றியாக வாழ நீங்கள் உங்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு முறை ஜெயித்ததுனால நீங்கள் திமிரோடு அரகண்டா, ப்ரௌடா, பெருமையா நீங்கள் அலைய வேண்டாம். தாழ்மையா இருங்கள். தேவ கிருபையினாலே தப்பினீர்கள். தேவ ஜனத்தினாலே பாதுகாக்கப்பட்டீர்கள். நீதிமொழிகள் 14:16 ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியினனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாயிருக்கிறான். ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியினனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருக்கிறான். மாத்திரமல்ல, ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10 12 1 Corinthians chapter 10 and verse 12. verse 13 தான் நமக்கு சோதனை தப்பிக்கொள்ளும்படியான போக்கு, உண்மையுள்ள தேவன் திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார் என்பது 10 1 கொரிந்தியர் 13. அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்களேன். 12 இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாயிருக்க கடவன். நிற்கிற எவனும் தான் விழாதபடி எச்சரிக்கையாயிருக்க கடவன். Take heed, those who think you stand firm. Take heed lest you fall. விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். யாரும் சோதனைக்கு ஒரு விலக்கு அல்ல. எல்லாரையும் பிசாசு சோதிப்பான். குறிப்பா ஜெயம் எடுத்து வந்தவர்கள், மீண்டு வந்தவர்கள், உனக்கெல்லாம் எதுக்கு, உனக்கு தான் இருக்க முடியாதே, பாரு விழுந்துட்டியா என்று சொல்லுவதற்காக உங்களை சுற்றி சுற்றி மறுபடியும் விடுதலை பெற்றவர்களை தாக்கிக் கொண்டு வருவான். பிரியமானவர்களே, சொல்லுங்க, விடுதலை கொடுத்த தேவன் மறுபடியும் கொடுப்பார். ஆனால் எனக்கு பாதுகாப்பின் வழியும் சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த பாதுகாப்பின் வழியில போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அப்படி ஒருவேளை உங்களை ட்ரிப் பண்ணி ஃபால் பண்ணாலும் you are going to get up again. Be careful my friend. மிக கவனமாக நீங்கள் இருங்கள். நிற்கிற எவனும் தான் விழாதபடி எச்சரிக்கையாய் இருக்க கடவன். இதுவரைக்கும் we have studied how to defeat temptation. இன்றைக்கு சோதனையை தோற்கடிப்பது எப்படி என்பதை பார்த்திருக்கிறோம். இது 6வது நாள். 3வது நோக்கம் இயேசுவை போல மாறுவது என்ற அந்த காரியத்தில் இன்றைக்கு 6வது பாடம். நாளைக்கு லாஸ்ட் டே. Tomorrow is the last day for this third purpose. முதலாவது நோக்கம் ஆராதனை, 2வது நோக்கம் ஐக்கியம், 3வது நோக்கம் அவரை போல குணத்திலே மாறுதல். அதற்கு பிறகு நாளை மறுநாள் 29th day, 29வது நாள், it will be the fourth purpose. நாம் 4வது நோக்கத்தை
நாம் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்ஃபார்ம்டு பை ட்ரூத், டிரான்ஸ்ஃபார்ம்டு பை ட்ரபிள், டிரான்ஸ்ஃபார்ம்டு பை டெம்டேஷன். வசனத்தினாலே மறுரூபம். சந்தர்ப்ப சூழ்நிலைகள், வருகிற பிரச்சனைகள், அதை நம் கையாளுகிற முறையிலே கையாண்டால் அதன் மூலம் மறுரூபம். சோதனைகளை நாம் பயன்படுத்தி ஜெயம் எடுத்து கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக நாம் மாற முடியும். Every temptation is an opportunity to become Christ-like. Amen. While every temptation is also an opportunity to backslide, you must realize that there is another advantage point for you to become Christ-like. சோதனை என்பது உங்களை விழத்தள்ளுவதற்காக பிசாசு திட்டமிட்டு கொண்டு வந்தாலும் அதையே நீங்கள் ஒரு பரிசோதனையாக, தேவன் அனுமதித்த ஒரு பரிசோதனையாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து நீங்கள் வெற்றி பெற்று நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். ஆமென். Refocus your attention on something else when temptation hits you. Reveal your struggle to a godly friend or a support group. Resist the devil, but before that submit to God. And number 4, realize your vulnerability. கவனத்தை வேறு பக்கம் செலுத்துங்கள். சோதனை வரும் பொழுது மனந்திறந்து ஒரு ஆவிக்குரிய நண்பரிடம் அல்லது ஒரு ஆதரவு கொடுக்கிற ஒரு சிறு குழுவிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்த பிறகு நீங்கள் மறுபடியும் தாக்கப்படக்கூடியவர்கள் என்பதனை மறந்துவிட வேண்டாம். தாழ்மையோடு நடந்து கொண்டிருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். ஆமேன். ஜெபமனோமா. தகப்பனே, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் தருகிற பலனுக்காக, ஆலோசனைகளுக்காக, ஞானமான போதனைகளுக்காக, வசனத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கிற வெளிச்சத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆவிக்குரிய புஸ்தகத்தின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்டு வருகிற வளர்ச்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise God. You are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அவர் சொல்லிக் கொடுத்த வழிகளை கையாளுங்கள். மெய்யாகவே வெற்றியின் பாதையிலே கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவாராக. ஆமென்.